பீட் ஒர்க் பார்த்துடலாம். இப்போ ஒரு டிசைன் சின்னதாக ஒரு புட்டாஸ் வச்சு ஒரு சின்ன டிசைன் சரியா. இந்த மாதிரி எப்பயும் போல் நம்ம ஜரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஜரி செயின்ஸ் போடும்போது கம்மியாக சின்னதாக குட்டியாக எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பீடு கோர்க்கும் போது கொஞ்சம் நீளமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இது குட்டியாக எடுத்துகிட்டு அடுத்த செயின் எடுக்கலை, இதோட நம்ம முடிக்க போகிறோம், அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் வைக்க போகிறோன்னா இதை மேலே கூடி இங்கே இப்படி கொடுத்து ஊசியில் இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு இதில் இருந்து நம்ம ரெண்டாகவும் சுகர் பீட் லோட் பண்ணலாம். இப்போ நான் போன வீடியோலேயே சுகர் பீடும் ஃபோரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ வந்து சுகர் பீடை இதை சுற்றி நம்ம லோட் பண்ணலாம். லோட் பண்ணால் என்ன டிசைன் வருதுங்கிறத பாருங்கள். ஆரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டிலேருந்தே நம்ம படிக்கிற ஒன்று. காலேஜ் படித்தாலும் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம சும்மா வீட்டில் இருக்கிற டைமிங்கில் இதை கற்று வச்சுக்கிட்டா நம்மளுக்கு சைடில் ஒரு இன்கம்மாக போயிடும். எந்த வேலை பார்த்தாலும் அது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளால் சொந்தமாக ஓனாக ஒரு வேலை பார்த்து நம்மளுக்கு நம்ம செலவுக்கு நம்மளால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். மெயினாக காலேஜ் பிள்ளைங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு மிஷின்லாம் அங்கங்கே தூக்கிட்டு போகும். அப்புறம் நம்மளால் இதுன்னா நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப அதாவது ஒரு சின்ன பை இருந்தால் போதும், எங்கேனாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் இந்த மாதிரி பீடு வரும்போது ரெண்டுன்னா நம்மளுக்கு ரெண்டு லோட் பண்ண சொல்லியிருக்கு சுகர் பீட்னா. இந்த மாதிரி லோட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் உட்காந்தா அந்த 2 வைங்க. இல்லை சப்போஸ் எனக்கு அது 1 மட்டும்தான் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த 1 நீங்கள் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையுமே 1ங்கிறது வைக்கக்கூடாது. 2 நாட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வச்சு போடுவாங்க. அப்போ வெளியில் வச்சு போடும்போது இந்த இடத்துல தான் போடுவாங்க முடிக்கிற இடத்துல. ஆனால் இதில் மட்டும் 2 நாட்டு போடுறதுக்கு நம்ம எப்பயும் போல் இப்போ முடிக்கும்போது ஒரு செயின் எடுத்துகிட்டு உள்ளே கொடுத்து 2 செயின் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலேருந்து நம்ம ஒரு செயின் எடுத்து ப்ளஸ் இன்னொரு செயினுமே நம்ம உள்ளே, அதாவது இந்த லேயருக்கு உள்ளே நம்ம சுகர் பீட் ஆல்ரெடி லோட் பண்ணி சுற்றி வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு தான் நீங்கள் எண்ணாட்டு கொடுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப்பில் வரும். இல்லைன்னா அப்படியே விரிஞ்சு ஒரு மாதிரியாக வரும். இதிலேருந்து நம்ம ஹேங்கிங் மாதிரி கூட நம்மளால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருந்து தான் எடுக்கணும். நீங்கள் வெளியில் வச்சு எடுக்கும்போது அது வந்து பீடு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி விட்டு காட்டின மாதிரி இருக்கும். அந்த ஹேங்கிங் வந்து அதில் இல்லாமல் நம்மளுக்கு விட்டு காட்டின மாதிரி இருக்கும். ஒரு சுகர் பீடு ஒரு 4 mm லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஹேங்கிங்க்கு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.